ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டூ சம் டூ இன்புட் அரே இஸ் ஷார்ட்டட் லீட் கோட் ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். என்னன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்டை சம் பண்ணா எந்த ரெண்டு எலிமெண்ட்டை சம் பண்ணா டார்கெட் வருது அப்படின்னு நாம ஃபைண்ட் பண்ணணும். எந்த ரெண்டு எலிமெண்ட் இல்ல, எவ்வளோ எலிமெண்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அரேயை சம் பண்ணா டார்கெட் எலிமெண்ட் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நாம அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். எந்த ரெண்டு இண்டெக்ஸை மூணு இண்டெக்ஸை நம்ம சம் பண்றோமோ டார்கெட் எலிமெண்ட் வருதோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, நமக்கு தெரியும் அரே இண்டெக்ஸ் எப்பவுமே ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு. பட் இங்க அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இண்டெக்ஸ் ஒன்ங்கிறது ஒன் தான், இண்டெக்ஸ் டூங்கிறது டூ தான், ஒன் டூ அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ரிட்டர்ன் பண்றது இங்க வந்து 2 + 7 = 9 இருக்கா, நீங்க வந்து 0 1 ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2 3 4 எந்த ரெண்டு இதை பிளஸ் பண்ணா நமக்கு டார்கெட் வருதுன்னா, ஜீரோத் இண்டெக்ஸும் செகண்ட் இண்டெக்ஸும் பிளஸ் பண்ணா நமக்கு டார்கெட் வருது. ஆனா நம்ம ரிட்டர்ன் பண்றது வந்து இது ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 1 2 3. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸை பிளஸ் பண்ணா நமக்கு இந்த டார்கெட் சிம்பிள் வருது, டார்கெட் நம்பர் வருதுன்னு நம்ம நினைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஹோப் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க இந்த அரே லிஸ்ட் வேண்டாம். ஓகேங்களா? நான் இந்த அரே எடுத்துக்கிறேன். டார்கெட் எவ்வளோ? டார்கெட் எலிமெண்ட் வந்து 9. ஓகேங்களா? ஸோ எந்த ரெண்டு இண்டெக்ஸோட எலிமெண்ட்டை பிளஸ் பண்ணா நமக்கு டார்கெட் 9 வருதுன்னு பார்க்கறது தான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இன்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். is equal to 0 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். j is equal to அரே லென்த் -1, அதாவது டோட்டல் அரேயோட லென்த் -1 கிடைச்சா நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸோட பொசிஷன் 0 1 2 3. ஓகேங்களா? 3. ஸோ லூப்பை வந்து ஐட்ரேட் பண்றேன் while I less than j. இப்போ i எவ்வளோ? 0. j எவ்வளோ? j வந்து 3. ஸோ இங்க வந்துச்சுன்னா உள்ள வந்த உடனே sum is equal to ARR of I plus ARR of j. அதாவது இந்த டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டும் நான் கம்பேர் பண்றேன். 2 + 15 17. ஓகேங்களா? ஸோ சம்ல வந்து இப்போ 17 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இஃப் சம் ஈக்குவல் டு டார்கெட்னா என்ன பண்றேன், அதே அதே எந்த பொசிஷனோ அது கூட நான் சொன்னேன் இல்லையா, +1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நமக்கு இங்க கன்சிடர் பண்றது 0 தான். ஸோ அப்போ 0 + 1, இங்க வந்து 3 + 1 4 இப்படி ரிட்டர்ன் பண்ண இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். டார்கெட் வந்து 9, பட் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 17. அப்ப என்ன பண்றேன், அடுத்த கண்டிஷன் செக் பண்றேன், இஃப் சம் லெஸ் தென் டார்கெட் தான், அதாவது சம் வந்து 17 17 லெஸ் தென் 9 செக் பண்றேன். 17 லெஸ் தென் 9. ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் இதுவும் ஃபால்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், ஜேயை டிக்ரிமெண்ட் பண்றேன். இதையும் கம்பேர் பண்றது விட்டு ஜேக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு டிக்ரிமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜே என்ன ஆகும், 2க்கு டிக்ரிமெண்ட் ஆயிரும். அடுத்து என்ன பண்றேன், திரும்பி லூப் வரும். ஐ வந்து 0லயே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஐ இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஜேயை வந்து நம்ம 2க்கு டிக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. இப்ப சம் இஸ் ஈக்குவல் டு ஏரர் ஆஃப் ஐ பிளஸ் ஏரர் ஆஃப் ஜே. 2 + 11 எவ்வளோன்னு பாக்குறோம். ஓகே, இது வந்து 13. இப்போ சம் ஈக்குவல் டு டார்கெட்டா, 13 ஈக்குவல் டு 9. இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபால்ஸ். 13 லெஸ் தென் 9. இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப ஜேயை வந்து நான் திரும்பி டிக்ரிமெண்ட் பண்றேன் 1க்கு. அடுத்து 0 லெஸ் தென் 1. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. அடுத்து இங்க வரும், 0ல என்ன வேல்யூ இருக்கு, 2 இருக்கு, 1ல என்ன இருக்கு, 7 இருக்கு. 2 + 7 9. ஓகேங்களா? 9. இங்க வந்து சம் ஈக்குவல் டு டார்கெட் 9 ஈக்குவல் டு 9. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. அப்ப நியூ இன்ட் ஆஃப், இங்க வந்து ஐ வந்து 0 அண்ட் ஜே வந்து எவ்வளோ, 1. ஸோ இங்க வந்து நான் I+1 J+1 கொடுத்துருக்கேன் இல்லையா, 0 + 1 1, 1 + 1 2, 1,2ன்னு நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ 1,2ல என்ன இருக்கு, 2 + 7 9. நமக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு. இங்க ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அக்செப்டட் பாஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.